அனைவருக்கும் வணக்கம். குறிஞ்சி புதை சேவை மையம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேர் வந்து எப்படி கொடுக்குறங்கிறது நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பழைய மெத்தடில் இருக்கிற மாதிரி அப்பா பேரை வந்து முழுசாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த இனிஷியல் வந்து முன்னாடி போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரிலாமே நீங்கள் கொடுக்காதீங்க. இப்போ ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு ஆதாரம் எடுக்கவே முடியறதில்ல. எதனால் அப்படின்னா முக்கியமாக இந்த பர்த் சர்டிஃபிகேட் தான். இந்த புதுசாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் வைக்காதவங்க, இல்லை இப்போ இதான் இனிமேல் தான் வைக்க போகிறீங்க எல்லாருமே வந்து ஒருவேளை நீங்கள் வச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் ஆதாரம் எடுக்கலை அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் குழந்தைங்களுக்கு எப்படி வைக்கணும், முக்கியமாக வந்து இந்த டபுள் இனிஷியல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கு பின்னால் வந்து பேர் வந்து இந்த பேன் கார்டு எடுக்கும்போதோ இல்லை வந்து இகேஒய்சி பண்ணும்போது வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து இந்த டபுள் இனிஷியலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து குழந்தையோட பெயரும் அப்பாவோட பெயர் வந்து பார்த்திங்களா இனிஷியல் மட்டும் வைங்க. அதாவது சுகுமார் அப்படிங்கும்போது சுகுமார் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பா பேர் சுகுமார் இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து பின்னாடி கொடுங்க. குழந்தையோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பேர், உங்களோட குழந்தையோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்யான்னு வச்சுக்கோங்களேன். ஆர்யா எஸ், அப்பா பேர் சுகுமார்னா ஆர்யா எஸ்ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தையோட அப்பாவோட பெயரும் அம்மாவோட பெயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுங்க. அதே மாதிரி ஆதாரோட அட்ரஸ் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் அதே மாதிரி கொடுங்க. அதாவது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவோட அம்மாவோட ஆதார் அட்ரஸ் எப்படி இருக்கோ, இல்லை அப்பாவது கரெக்டாக இருக்குன்னா அப்பாவது கொடுங்க, அம்மாவது கரெக்டாக இருக்கானா அம்மாவது கொடுங்க. அதே மாதிரி இல்லை என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றம் பண்ணணும், ஆதார் கார்ட்லேயே என்னோட தப்பாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி மாற்றம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆதார் கார்டில் வந்து மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஆதார் கார்டு குழந்தைங்களுக்கு நிறைய பேர் எடுக்க முடியாத சிரமப்படுறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட்டு இல்லை கிளாரிஃபிகேஷன் நான் சொன்னது புரியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதே போல் ஆதார் கார்டில் பேர் திருத்தத்துக்கு இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும், ஜாதி சேனல் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் சம்மந்தமாக உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.